أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله الحمد لله يا الله உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ் எங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய குர்ஆனோடு தொடர்பாக வைத்திருக்கும் யா அல்லாஹ் எங்களுக்கு உள்ள தூய்மையும் தந்தரலையா அல்லாஹ் ஈமானில் உறுதியை தந்தரலையா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்று கபூல் செய்து முழுமையான கொள்கையை தந்தரலையா அல்லாஹ் அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். தொடர்ந்து சூரா கௌஃப் நம்ம பார்த்து வரோம். 97 வசனங்களை பார்த்திருக்கோம். 98ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 98வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இது என் இறைவனின் கருணையாகும். என் இறைவனின் வாக்குறுதி நிறைவேறும் காலம் வரும் போது அவன் அதை தகர்த்திடுவான். என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும் என்று கூறினார். அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பகுதியை போய் அடையிறாங்க. அங்க இருக்க மக்கள் யஜூஜ் மஜூஜுடைய பெரிய குழப்பமும் கூச்சலும், எங்களால இங்க வாழ முடியல, எங்களுக்கு பிளீஸ் பண்ணி இந்த 2 மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாதையை நீங்க அடைச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இவங்க அத மிகப்பெரிய ஒர்க் பண்ணி அதை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சொல்றாங்க, இது என்னுடைய ரப்புடைய கருணை, அவனுடைய வாக்குறுதி வரும் காலத்துல இது தகர்ந்து துளா போயிடுவோம், இது என்னுடைய இறைவனுடைய வாக்கு, இது உண்மையானது அப்படிங்கறத சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த நாள்ல 99வது வசனம், அவர்களில் சிலரோடு நாம் அலைமோத விட்டு விடுவோம், மேலும் எக்காலம் மூதப்படும், அப்போது நாம் அவர்களை அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 98வது வசனம் அந்த சோரை சுட்டி காட்டி அந்த சோரை கட்டி முடிச்சதாவும், துல்கர்னைன இது என்னுடைய இறைவனோட கருணை இது அப்படின்னு சொன்னதாவும் இந்த 98வது வசனத்துல இருக்கு இல்லையா. இது என்னுடைய அதாவது என் இறைவன் அவர் சொல்றாரு, என் இறைவன் மனிதர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய கருணை. அவன் தான் இந்த மக்களுக்கு யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துக்கு மிகைய ஒரு தடுப்பை ஏற்படுத்தி அவங்க காட்டுமிராண்டித்தனங்களை அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பூமியில கொடுக்கக்கூடிய குழப்பங்களையும் அல்லாஹ்தான் இந்த மக்களுக்கு தடுத்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்துக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்றாங்க, இது என்னுடைய இறைவனுடைய வாக்கு, அது நிறைவேறும், அந்த நிறைவேறக்கூடிய நாள் வரும்போது என்னுடைய ரப்பு இத தகர்த்துருவான் அப்படின்னு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா இந்த இடத்துல வருது. இதுக்கு நான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு வசனத்தையும் ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பின்னர் அவருடைய இறைவன் அந்த மலையில் தோன்றிய போது அதை தவிடு பொடியாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க இல்லையா, அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மூசாவே நீங்க பார்க்க நீங்க சக்தி பட மாட்டீங்க இல்லையா அல்லாஹ், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உன்னை பார்க்கணும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, என்னுடைய ஒளிய என்னுடைய பிரகாசத்தை நான் இந்த மலையின் மேல காட்டுறேன், அந்த மலை தாங்குச்சுன்னா நீங்க என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க பாருங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலையின் மீது அந்த பிரகாசத்தை அவங்க காட்டுறான். அப்படியே அந்த மலை அப்படி பொடிப்படியா நொறுங்கி போயிடுச்சு. 7வது அத்தியாயத்துல 143வது வசனம் இந்த இடத்துல சொல்றாங்க. சோ அதே மாதிரி அந்த யுக முடிவு நாள், அந்த மறுமை நாள் வந்துருச்சுடா, இது இறைவனுடைய வாக்குறுதியா இருக்கு, இது தூளா போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்து இதையத்தான் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அதே தொடர்ல என் இறைவனின் வாக்கு உண்மையானதுன்னு சொல்லிட்டு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப உண்மையானதுதான், இது கண்டிப்பா நடைபெற்றே தீரும், நடக்கும், இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. ஏன்னா சொல்லிட்டு செய்யாதது மனிதர்களோட பண்பா இருக்கலாம், மற்ற இடங்கள்ல உள்ள நடவடிக்கைகளா இருக்கும். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, சொன்னம் நடந்தே தீரும், அதுல உறுதியை நம்ம நம்பி செயல்படலாம் அப்படிங்கறத திருப்பி சொல்லி காட்டுறாங்க. அதை தொடர்ந்து 99வது வசனம், அந்த நாள்ல அவர்களின் சிலரோடு நம்ம அலைமோத விட்டு விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான்.
அத சொல்லும் போது அந்த தடுப்பு சுவர் இருக்கு பாத்தீங்களா, அது தகர்க்கப்படக்கூடிய நாள்ல, அதாவது அது இடிஞ்சு தூள் தூளா ஆகக்கூடிய அந்த நாள்ல யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் அங்கிருந்து வெளியேறி மக்கள் மக்கள் முன்னாடியே அலையலையா வருவாங்க. அவர்களுடைய செல்வங்களையும் சீரழிப்பாங்க, அவர்களுடைய பொருட்களை சுருட்டிக்குள்வாங்க. வர்றதும் அவங்க என்ன செய்வாங்களாம், எல்லா அநியாயமும் அணுச்சாட்டியம் பண்றதோட மனிதர்கள் மக்கள் சேர்த்து வச்சுட்டு இருக்க எல்லா செல்வங்களையும் சீரழிச்சு அவங்களுடைய பொருள்களை எல்லாம் சுருட்டிக்கிடுவாங்க. இந்த தொடருக்கு விளக்கம் அளிக்கும் போது சுத்தி ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, இந்த நிலை யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் தடுப்பு சுவர்ல இருந்து வெளியேறி மக்கள்கிட்ட வரும்போது இது நடக்கும். இது தஜ்ஜாலுடைய வருகைக்கு பின்னாடி யுக முடிவு நாளுக்கு முன்னாடியும் நடக்கும். இது எப்ப நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது சுத்தி ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, தஜ்ஜாலுடைய வருகைக்கு பிறகு இது நடக்கும், அந்த சூடு ஊதுறதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பா பின்னாடி இன்னும் கொஞ்சம் விளக்கம் வருது, அதை நம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காரங்க. வாங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்து இதே தொடர்ல பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்குதுன்னா, உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல, இறுதியில் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் திறந்து விடப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்து விரைந்து வருவார்கள். இறைவனின் கடுமையான, அதாவது இறைவனின் உண்மையான வாக்குறுதி நெருங்கிவிடும். அதாவது அந்த அந்த அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையா நெருங்கி வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த சுவரு உடஞ்சு தூத்துலா போகும். அப்ப இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை என்ன செய்வாங்க, மேட்டுல இருந்து வந்தா கீழே எப்படி வருவோம், ஃபாஸ்டா வருவாங்க இல்லையா, உயரமான இடத்துல இருந்து. அது மாதிரி அவங்க வருவாங்க. இது இறைவனுடைய உண்மையான வாக்குறுதி. இது 21வது அத்தியாயத்துல 96, 97வது வசனத்திலையும் இந்த வசனம் இருக்கு, நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்ப சூரா கௌஃப்ல மட்டும் யஜூஜ் மஜூஜ் பத்தியும் அவங்களுடைய வருகையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லல. இன்னொரு சூறாலையும் 21வது அத்தியாயத்துல 96, 97 அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுவும் பார்த்தா உண்மையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, பயங்கரமான நிகழ்வு. மக்கள் இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதே மாதிரியே அந்த நாள்ல அவர்கள் சிலரோட நம்ம அலைமோத விட்டு விடுவோம் அந்த அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, இது யுக முடிவு நாளோட தொடக்கமாய் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளோடைய தொடக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து சொல்லும் போது இதை தொடர்ந்து எக்காலம் ஊதப்படுவோம், அதாவது சூடு ஊதப்படுவோம். அப்போ நாம் அவங்களை அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான் பாத்தீங்களா. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் அறிஞர்கள்லயே இன்னும் கொஞ்சம் பேர் விளக்கம் சொல்றாங்க. அந்த நாள்ல அவர்கள் சிலரோடு நம்ம அலைமோத விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தொடர் மறுமை நாள்ல நடக்கிறத சொல்லி காட்டுது. அன்னைக்குதான் மனிதர்களும் ஜின்களும் ஒருவரோடு ஒருவர் அலைமோதி ரெண்டார கலந்துருவாங்க. இப்ப பாருங்க, ஜின்னுன்ற அல்லாஹ் தஆலா ஒரு வர்க்கத்தை படைச்சிருக்கான், அவங்களையும் ஆண் பெண்கள் இருக்காங்க, அவங்களையும் சந்ததிகளை பெருக்கி வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்கள் படைச்சிருக்காங்க, நம்மளுடைய சந்ததிகளும் குடும்பங்களும் வாழக்கூடியவர்களா வச்சிருக்கோம். ஆனா ஜின்களுடைய எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது, அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கான். ஆனா நாளை மறுமை நாள்ல அந்த ஜின்களும் மனிதர்கள், அப்ப ஜின்கள்லாம் நம்ம பார்ப்போம் போல தெரியுது. அப்ப ஜின்களையும் மனிதர்களையும் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதிட்டு ரெண்டரை கலந்துடுற மாதிரி அல்லாஹ் தஆலா விட்டுருவான் அப்படிங்கிறத இன்னும் சில அறிஞர்கள் விளக்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த எக்காலம்ங்கிறது, அந்த சூருங்கிறது என்ன, அந்த ஊதப்படும் அது ஒரு கொம்பு, அது ஊதப்படக்கூடிய ஒரு கொம்பு. அத வானவர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஊதுவாங்க அப்படின்னு ஹதீஸா வந்திருக்கு. இந்த ஹதீஸ நமக்கு சொல்றாங்க 6வது அத்தியாயத்துல 73வது வசனத்தோட விரிவுரையில இதை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த சூர் ஊதப்படுறது, அந்த ஊதப்படக்கூடிய செய்தி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஊதக்கூடியவரு தனது நெற்றிய சுருக்கி, அதாவது நெற்றிய அப்படி தாழ்த்தி அப்படி அதை ஊதுறதுக்கு ரெடியா இருந்தா எப்படி இருப்பாங்க, இப்ப கையில ஒரு ஊதுகுழல வச்சு நம்ம ஊதணும்னா அப்படியே தலையை தாழ்த்தி சாச்சி அப்படி நெத்திய சுருக்கி அப்படி ஊத போவோம் இல்லையா, அந்த மாதிரி
அவர் எதிர்பார்த்து அந்த எக்காலத்தை வாயில கவ்விக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எக்காலம் ஊதக்கூடிய செய்தி, அதாவது அந்த சூடு ஊதக்கூடிய செய்தியை பத்தி சொல்லும் போது இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த சூடு ஊதக்கூடியவரு தன்னுடைய வாயில அந்த குழலை தூக்கி வச்சு இப்படி ரெடியா தலையை தாழ்த்தி நெத்திய சுருக்கி இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு ஊதுறதுக்கு ரெடியா. அப்ப அந்த சூடு ஊதப்பட்டா என்ன ஆகும்? வானமெல்லாம் தூள் தூளா போயிரும், பூமி எல்லாம் பஞ்சு, மலைகள்லாம் பஞ்சு மாதிரி பறக்கும், பூமி எல்லாம் அடிச்சு நொறுக்கப்படும், இப்படி பல விஷயங்கள் நடக்குங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப இப்படி அவர் ரெடியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நிலையில இன்னைக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுத்தி இருக்க தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அப்போ தோழர்கள்லாம் மக்கள்லாம் கேட்கிறாங்க, அந்த நிலையில நாங்க என்ன செய்யணும்? இப்படி ஒரு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூர் ஊதுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப ஊதுனா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குங்கிறது முன்னறிவிப்பு இருக்கு. அப்ப நாங்க இதை கேட்டுட்டு நாங்க என்ன சொல்லணும் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பாளர்கள்ல அவன் ரொம்ப நல்லவன் இப்படிங்கிற செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறதா சொல்றாங்க. அறிவிப்பாளர் அபூ ஸைத் ரலியல்லாஹு திருமிதில, முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பொறுப்பேற்றுக் கொள்றதுல யாரு சிறந்தவங்க? அல்லாஹ்தான். அவன் தான் ரொம்ப நல்லவனா இருக்கான். அப்ப நம்ம இந்த நேரமும் அல்லாஹ் இடத்துல நம்மளுடைய பொறுப்புகளை சாட்டணும், பொறுப்புகளை கொடுக்கணும். ஏன்னு சொன்னா மற்றவர்கள்லாம் எத்தனையோ பேர் நல்லவர்களே இருக்கிறாங்க, ஏமாற்றுக்காரர்களா இருக்காங்க, பொய் சொல்லக்கூடியவர்களே இருக்கிறாங்க, மோசடி செய்யக்கூடியவர்களே இருக்காங்க, நிறைய நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியா? கிடையாது. அவன்கிட்ட நம்ம பொறுப்பு சாட்டணும்டா. அவன் பொறுப்பு எடுத்தானா நமக்கு அழகான முறையில் செயல்படுத்துறதுக்கு வழி காட்டக்கூடியவனா இருக்கான், அவன் மிக சிறந்தவனா இருக்கிறான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து இதே தொடர்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு சொல்லும் போது விசாரணைக்காக அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று கூட்டுவோம். அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் மறைச்சு எலும்புகளா போய் முக்கிய மண்ணா போய் நாங்க எழுப்பப்படுவோமா, விசாரிக்கப்படுவோமா? வாழ்க்கைங்கிறது இங்க என்ஜாய் பண்றதுக்கு தான், நம்ம என்ஜாய் பண்ணி வாழ செய்யணுமே தவிர ஆமா அதையே நினைச்சு பயம் காட்டாதீங்க, பயம் நீங்க எதையோ ஒண்ணு சொல்லாதீங்க, அதெல்லாம் நடக்க போறது இல்லைன்னு பேசுற அத்தனை பேரும் அன்னைக்கு எழுப்பி விசாரிக்கப்படும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதையே இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது முந்தியவர்களும் பிந்தியவர்களும் குறிப்பிட்ட ஒரு நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்க. 56வது அத்தியாயம் 49, 50வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். உங்களை மட்டும் ஒண்ணு சேர்க்கிறது இல்ல, உங்களுக்கு முன்னால மௌத்தானாங்களே அவங்களையும், உங்களுக்கு பின்னாடி மரணிச்சாங்களே எல்லாம் பிறந்து வாழ்ந்து எல்லாம் செஞ்சு அவங்களையும் எல்லாரும் ஒண்ணு திரட்டுவோம். அப்போ அவங்கள விசாரிப்போம், ஒரே நேரத்துல ஒன்று கூட்டுவோம், திட்டமிட்ட நேரத்துல நம்ம விசாரிப்போம் அப்படிங்கிற செய்திய நபியே இந்த மக்களுக்கு நீங்க அழகான முறையில சொல்லுங்க. அப்ப இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம வாழக்கூடியவர்களா இருக்கணும். இதையே தான் நம்ம இன்னைக்கு சூரா ஆல இம்ரான்ல பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுடைய வேதங்களை, தூதர்களை, மலக்குமார்களை, மறைவானவற்றை நம்பணும், மறுமையை நம்பணும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது. அவன் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுவான், எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி விசாரிப்பான், அவன் உண்மைவாளனா இருக்கான், நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்க்கக்கூடியவனா இருக்கான், எல்லாவற்றையும் நோட் பண்ணி கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த சிந்தனையோட நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் தூய்மையானதா இருக்கும், இவ்வளவு பிரகாசமானதா இருக்கும், இவ்வளவு ஒளிமயமா இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றா, அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம், அவர்களில் ஒருவரை கூட நாம் விட்டு வைக்க மாட்டோம். இதே 18வது அத்தியாயத்துல 47வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நம்ம அவங்களை ஒன்று கூட்டுவோம்னா பாதி பேர, கால்வாசி பேர, ஏதோ அந்த ஊரை அப்படி மட்டும் இல்லை, எல்லாரையும் ஒருத்தரை விட மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிந்தனையோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள இந்த உலகத்துல படைச்சிருக்கான்.
எதுக்காக படைச்சிருக்கான்? நான் இந்த மனிதன கூட்டத்தை நான் படைச்சிருக்கதெல்லாம் என்னை வணங்குவதற்காக. அப்படி வணங்கும் போது என்னுடைய அடியார்கள் சோர்வடையக்கூடாது, அவங்க ஏதோ விரக்தியில வாழக்கூடாது, அவங்க என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இபாதத்துங்கிறத கொஞ்சமா வச்சு குடும்பம், பிள்ளைகள், சார்ந்திருப்பது, சந்தோஷம், சாப்பாடு, ஓய்வு, என்ஜாய்மெண்ட், இப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கான். ஆனா சுப்ஹானல்லாஹ் அந்த கொஞ்சத்தையும் மறந்துட்டு வாழக்கூடிய மக்களா இருந்தா கண்டிப்பா ஒன்று திரட்டுவேன், விசாரிப்பேன். உங்களை எல்லாரையும் ஆரம்பத்துல படைச்சு நான் தான் உங்களுடைய ரப்பு இல்லையான்னு கேட்டப்போ ஆமா இறைவான்னு நீங்க அங்க வாக்கு கொடுத்தீங்க, ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. இந்த அப்ப மனிதன் மறதியாளனா இருக்கான், பலகீனமானவனா இருக்கான். சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க பாருங்கப்பா, உங்களை நான் ஆழமுள் அருவாகல உங்களை படைச்சு என்னை காமிச்சு உங்ககிட்ட வாக்குறுதி வாங்கின, நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு மறந்துட்டு நீங்க வாழக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. இந்தாங்க என்னிட்ட இருந்து வழிகாட்டுதல், என்னிட இருந்து தூதர்கள், அவங்கதான் உங்களுக்கு நினைவூட்ட செய்யறேன், வாழ்ந்து காட்ட செய்யறேன், எடுத்து சொல்றேன். அதையும் நீங்க புறக்கணிச்சுட்டு மனம் போன போக்குல மனோயிற்சியை பின்பற்றி பத்தாவதுடைக்கு வழிகெடுக்கக்கூடிய சைத்தானின் பக்கம் நீங்க போனீங்கன்னா உங்களை நரகத்துல போட்டு நிரப்புவேன். முன்னாடி வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? உங்களை அனைவரையும் நிச்சயமா கட்டாயமா உண்மையா ஒன்று திரட்டுவேன், ஒருத்தர் கூட விட மாட்டேன். எல்லா மக்களையும் ஆதி முதல் முடிவு வரை இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒன்று சேர்த்து நான் விசாரிப்பேன் அப்படிங்கிறது மகத்தலாம் இந்த வசனங்களை சொல்றான். அப்ப 98, 99 இந்த 2 வசனங்களும் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை செய்திய சொல்லி காட்டக்கூடியதா இருக்குங்கிறத பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 100வது வசனம், 100ல இருந்து 102. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த நாளில் நரகத்தை இறை மறுப்பாளர்களுக்கு முன்னே நாம் காட்டுவோம். போடுறதில்லை, முதல்ல காட்டுறது. 2வது அல்லாஹ் தஆலா 101வது வசனம் சொல்றான், அவன் அறவுரையை காணாது அவர்களின் கண்கள் திரைக்குள் இருந்தன, செவியுறுவதற்கு இயலாதவராகவும் அவர்கள் இருந்தார்கள். அடுத்து 102வது வசனம், இறை மறுப்பாளர்கள் என்னை விடுத்து என் அடியார்களை பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? நிச்சயமாக நாம் இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்தை தங்குமிடமாக தயாரித்துள்ளோம். சுப்ஹானல்லாஹ். 3 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத. சுப்ஹானல்லாஹ். உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல இறை மறுப்பாளர்கள்ட்ட அவன் எப்படி நடந்துக்குருவான் அப்படிங்கறத குறிச்சு இந்த இடத்துல இந்த 3 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 100வது வசனத்துல மறுமை நாள்ல இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்தை நம்ம முன்னாடி காட்டுவோம் அப்படிங்கிற செய்திய முதல் வசனத்துல சொல்றான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி சொல்றான்டா, அவங்க நரகத்துல நுழைறதுக்கு முன்னாடியே அது உள்ள வேதனைகளையும் தண்டனைகளையும் அவங்க பார்க்கணும். அதற்காக நரகத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டுவாங்க. முதல்ல இதான் நரகம். நரகம் சொன்னப்ப நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க இதுதான் நரகம். இது இப்ப நம்புறீங்களா? கண்ணு முன்னாடி வைக்க பின்னாடியே அப்ப சொல்லுவாங்களா, கதறுவாங்களாம், யாழ்லாஹ் இந்த நிலைமைகள்ல எங்களுடைய முன்னோர்களையும் எங்களுடைய பின்னோர்களை வாரிசுகளை எங்கள் அனைவரையும் பாதுகாத்துருவாயாக யாழ்லாஹ். அந்த நரக வேதனையை பார்த்து அந்த நரகத்துல வேதனை படுறதுக்கு முன்னாடி அந்த நரகத்தை பார்த்து கதறுவாங்களாம். அதை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, ஏன் முதல்ல உங்களுக்கு காட்டப்படுது, உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுதுன்னா அந்த நரகத்தை பார்த்து கவலையும் துக்கமும் முன்கூட்டியே அதை பார்த்து அந்த கவலையையும் துக்கத்தையும் அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடாகுது. பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே சொன்னா ஏற்பட்டிருக்கும். திடீர்னு நடந்தா அது ஆக்சிடென்ட், நமக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு பூகம்பம் வரப்போகுதுங்கிறத இன்னைக்கு சொல்லிட்டா நைட்டு யாராச்சும் நிம்மதியா தூங்குமா? நாளைக்கு வெள்ளம் வரப்போகுது, பயங்கரமான இடி மழை. இடி மழையா எப்படின்னா முதல் நாளே நமக்கு எப்படி இருக்கும்? சோ முன்னாடி கவலைப்படுறது இருக்குல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னைய மறந்து நீ வாழ்ந்தேல, இந்த நரகத்துக்குள்ளதான் நான் போட போறேன், பாத்துக்கோ முதல்ல
அப்ப அதோடைய கவலை, அதோடைய துக்கம் அது மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அதனால அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ரஹ்மான் ரஹீம், அளவே இல்லாத அருளும் கருணையும். அந்த அந்த அருளையும் கருணையும் மறந்து வாழ்ந்த மக்கள், அந்த அல்லாஹ்தாலா கொடுத்த அருளையும் அந்த கருணையும் அனுபவிச்சு வாழ்ந்த மக்கள் அவனை மறந்து வாழ்ந்தாங்க இல்லையா, புறக்கணிச்சு வாழ்ந்தாங்க இல்லையா. இங்க வாங்க, உங்க இந்த இந்த நரகத்துலதான் தூக்கி போட போற. முதல்ல அதை பார்த்து பார்த்து கவலைப்படுங்க. இதுக்குள்ளயா போய் விழுக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துக்கப்பட்டு வேதனையா அணுகவீங்க முதல்ல அப்படின்னா முகத்தால சொல்றாரு. அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும்னு சொல்றோம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க, அன்றைய நாளில் நரகம் 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியோடையும் 70,000 மாணவர்கள் இருந்து அதை இழுத்து வருவாங்க. அது எப்படிப்பட்ட நரகமா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த நரகத்துக்கு 70,000 சங்கிலி, ஒவ்வொரு சங்கிலியிலையும் 70,000 பேர் இருந்தா அது எப்படி புடிச்சா. அது மலக்குகள், மனிதர்கள் அல்ல, சக்தி. இந்த அல்லாஹ்வுடைய தனித்தனிமையான படைப்புகள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5464வது ஹதீஸா இருக்கு. இதுல கம்மியா இருக்கு, இன்னும் போய் படிச்சு பார்த்தா இன்னும் விளக்கமா நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 101வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, என்னுடைய அற உரையை, என்னுடைய வழிகாட்டுதலை, என்னுடமிருந்து வந்த நேர்வழியை பின்பற்றாம அத கண்ணுல பார்க்காம அவங்களுடைய கண்ணுக்குள் திரை இருந்துச்சு, அவங்க அதனால இறை மறுப்பாளர்களா இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, இந்த வேதத்தை பாக்குறோம், அவங்களுடைய விளக்கங்களை படிக்கிறோம். இது அழகான முறையில போய் படிச்சு ஆய்வுகள் செஞ்சு அறிஞர்கள் அறியாத மக்களுக்கு, விளங்காத மக்களுக்கு, பொடுபோக்கா இருக்கக்கூடிய மக்களுக்கு, அலட்சியப்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மா, அந்த ஜும்மா 3 ஜும்மாவை யார் ஒருத்தர் நிகராகரிச்சு தொழுக போகாம இருக்கிறாங்களோ அவங்க காஃபிர்னு சொல்லிட்டு அறிஞர்கள் பத்துவ கொடுக்குறாங்க. ஏன்? உபதேசங்களை கேட்கணும். கேட்கத்தான் இந்த கல்வி மாறக்கூடியதா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேரு இந்த வேதத்தை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த விளக்கங்களை கேட்டு, அறிஞர் பெருமக்களுடைய உபதேசங்களை கேட்டு மாறினவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாரும் பிறக்கையிலேயே மலக்கு மாதிரி அப்படி டைரக்டா எந்த ஒரு தீமையும் செய்யாதவர்களா நம்ம இல்ல. கேட்டு கேட்டு எத்தனை செயல்களை மாற்றிக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா அந்த கேட்கக்கூடிய பாக்கியத்தை முதல்ல நம்ம கொடுத்திருக்கான், இறங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான். எதையுமே கேட்காம இந்த மாதிரி ஒரு பயான் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு நசீஹா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குமா, இது நான் மட்டும் இல்ல, எத்தனை அறிஞர்கள் இது மாதிரி நடத்துறாங்க, எத்தனை சகோதரிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்துறாங்க. அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கலந்துக்கணும் தங்கங்களா. இதெல்லாம் கேட்க அல்லாஹ்வுல ஈமான் அதிகரிப்பான், அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்று அதன்படி செயல்படக்கூடியவங்க, வர்றவங்க, பயன்படக்கூடியவங்க ஏராளமான பேர். ஆனா இன்னும் சிலர் நாங்கெல்லாம் நிறைய தெரியும், நாங்களும் நிறைய கேட்டோம் இப்படி சொல்லக்கூடியவங்க. இன்னும் சிலர் எப்படி, நீங்க வேற வேலை இருக்குமா, எங்களுக்கு எங்கம்மா அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம், எங்களுடைய ரிசி, இப்படி எத்தனையோ பேரு அவங்க பாதுகாக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல வந்தாச்சும் இந்த உபதேசத்தை கேளுங்க. அந்த உபதேசம் அல்லாஹ் தஆலா சொல்றான், நினைவூட்டல் பெறக்கூடியவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கலாம். சோ அப்ப அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்காம புறக்கணிச்சுட்டு போனீங்கல்ல, தியேட்டருக்கும் சினிமாவுக்கும் சின்ன திரைக்கும், பத்தாக்குறைக்கு வீட்டுல டிவி இருந்தா அதெல்லாம் பத்தாதுன்னு கையில இருக்கக்கூடிய ஹேண்ட் போன், டச் போன் சொல்லி தனித்தனியா பாத்துக்கிட்டுலாம் இருந்தீங்கல்ல, அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்துச்சு, என்னுடைய வசனங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? அதுக்கு அப்போ அல்லாஹ் தஆலா அதுல உங்களுக்கு கண்ணுல திரை போட்டு மறைச்சிட்டானா, இன்னைக்கு நீங்க எல்லாம் பாவிகள், நீங்க வாங்க, உங்களுக்காகத்தான் இந்த நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கு, முதல்ல அதை பாருங்க. நல்ல வழியை ஏற்றுக்கொள்ள விடாம, உண்மையை பின்பற்றாம, கண் மூடிக்கொண்டு அலட்சியமா வாழ்ந்தீங்க இல்லையா, வாங்க இதை பாருங்க முதல்ல. அடுத்து இன்னொரு வசனத்தை இந்த இடத்துல 43வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல வரக்கூடிய செய்தியை சொல்றாங்க. யார்
அளவற்ற அருளாளனின் அறிவுரையை கண்டும் காணாமல் இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு ஷைத்தானை சாட்டிடுவாங்க. மார்க்கத்தை பின்பற்றாம பொறுப்போக்கா இஷ்டப்படி வெஸ்டர்ன் கல்ச்சரு, இன்னும் என்னென்ன கல்ச்சர்லாம் வேணும், சுப்ஹானல்லாஹ், நீ காப்பாத்தியா, இப்படி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷைத்தான சாட்டி விட்டுருவானா. அவன் அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவானா, உற்ற நண்பனா இருப்பானா. அப்ப அவன் எப்படி இருப்பான்? அவன் கெடுத்ததோடு அவனுக்கு மாறு செய்வன் இல்லையா, பொறாமை குணம் கொண்டவன் இல்லையா, நான் என்ற அகந்தை உடையவனா இல்லையா, தற்பெருமை கொண்டவனா இருக்கானா, அவனை நண்பனா சாப்பிட்டுக்கிட்டா அப்ப எப்படி இருப்பான்? அவனை க்ளோஸ் ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டவன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒரு மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவனுடைய நண்பனை பாருங்க, அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்துல அவனுடைய பழக்க வழக்கத்துலதான் இவனும் இருப்பான்னு சொல்லிட்டு. அப்ப சாட்டப்பட்ட நண்பன் யாரு? ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய பண்புகள் என்ன? வீண் பெருமை, தற்பெருமை, அது மட்டும் இல்ல பொறாமை, எல்லாம் கட்டுப்படாத தன்மை. அவனை ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டவனே எப்படி இருப்பான்? 43வது அத்தியாயம் 36வது வசனம். இதற்கு அடுத்து சொல்றாங்க, செவியோர்வதற்கு இயலாதவர்களா அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் சொல்றான். அதாவது உபதேசங்களை கேட்டோம், கேட்க நல்லா தாமா இருக்குது, சொல்ல இல்லையோ நீங்க நல்லா சொல்லிட்டு போயிடுறீங்க, சொல்றது உங்களுக்கு லேஸ் தான், செய்யறது எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர்களா இருக்கிறீங்க. அல்லாஹ் தாலா சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளையையும் தடை செய்யக்கூடிய அந்த தடை செய்யக்கூடிய விஷயங்களையும் அறிந்து கொள்ளாதவர்களா நீங்க இருந்தீங்கல்ல, இன்னைக்கு இங்க வாங்க, இந்த நரகத்தை பாருங்க. முதல்ல பார்த்து வேதனைப்படுங்க, பார்த்து கவலைப்படுங்க, பார்த்து துக்கப்படுங்க, அப்புறம் இதுக்குள்ளதான் நீங்க போகணும். இதுல பாதுகாக்கக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் யாரையும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க யார ஃப்ரெண்டா எடுத்தீங்க, யாரு கூட சேர்ந்து உல்லாசமா சுத்துனீங்க, யார நிராகரிச்சீங்க. இன்னைக்கு போங்க. தொழுக நேரம் வந்துச்சா எப்ப பார்த்தாலும் தொழுகன்னு சொல்லிக்கிட்டு தான் எல்லாம் தொழுவோம். அதுக்கு வயசுக்கு வந்தா தொழுக மாட்டாங்களா? பிள்ளைங்க எல்லாம் தூங்க விடுங்க. இந்த நேரத்துல 3 மணிக்கு 4 மணிக்கு எழுதுனா காலையில 5 ஸ்கூலுக்கு போகணும். அதே ஸ்கூலுக்கு போகத்தான் செய்யணும், இல்லைன்னு சொல்லல. தொழுவாட்டி நரகத்துக்கு போகணும். அதை பத்தி எல்லாம் நம்ம பேரண்ட்ஸுக்கு அதுக்குரிய விழிப்புணர்வு, அதுக்குரிய தக்குவா, அதுக்குரிய அச்சம், அதுக்குரிய பயம், அதுக்குரிய நாலேஜ் இருந்தாலும் பிள்ளைக்கு கொடுக்கப்படுறதுக்கு. அப்போ 100வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றோம், இறைவன் அந்த நரகத்தை அந்த இறை மறுப்பாளர்களுக்கு முன்னாடி காட்டி அந்த கவலையை கொடுப்போம். 101வது வசனம், நீங்க என்னுடைய அறிவுரைகள் வந்தும் நீங்க என்ன செஞ்சீங்க? புறக்கணிச்சுட்டு அந்த கண்ணால அறிவுரைகளை பார்க்கல, ஏற்றுக்கொள்ளல. நீங்க அதை இயலாதவர்களா இருந்தீங்க. உங்களுக்கு கண்ணை கொடுத்ததுன்னா அந்த கண்ணை வச்சு இறை மறுப்புக்கு தேவையான தடை செய்யப்பட்ட அத்தனையும் பார்த்தீங்க. உண்மையான வேதத்தை பார்க்கல, அதனுடைய வழிகாட்டுகளை பார்க்கல. அது மட்டும் இல்ல, நீங்க இறை மறுப்பாளர்களா நீங்க இருந்த காரணத்தினால உங்களுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? நீங்க போகக்கூடிய நரகத்தை கண்ணு முன்னாடி வச்சிருக்கு. பார்த்து வேதனைப்பட்டு व्यசனப்பட்டு முதல்ல வேதனைப்பட்டு அதுலயே நொந்து போங்க. அதுக்கடுத்து 102வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை மறுப்பாளர்கள் என்னைய விட்டுட்டு, ரப்பு அவனை பார்த்து சொல்றான், என்னைய பொறுப்பாளன ஆக்காம தன்னுடைய அடியார்களையா பொறுப்பாளர்கள் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா கேக்குறான், மனிதர்களா நம்புறாங்க. என்னை அவன் என் ஃப்ரெண்டு காப்பாத்துவான், என் பெற்றோர்கள் காப்பாத்துவாங்க, என்னுடைய செல்வம் காப்பாத்தும், எனக்கு இருக்க பதவி காப்பாத்தும். நான் யாரு தெரியுமா? எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? அமைச்சர் பரம்பரை, நாங்கெல்லாம் மினிஸ்டர் பரம்பரை. எங்களுக்கு போய் சொல்லி பாருங்க, ஊருக்கு போங்க, கேட்டு பாருங்க. இங்க கேட்டா அது தெரியாது, நீங்க அங்க வாங்க, நம்மளை பத்தின பெருமை தெரியும் இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனிதர்கள் மீது நம்பிக்கை வச்சீங்களா? பொறுப்பாளர்களா ஆக்கிட்டீங்களா? பொறுப்பு ஆக்கணும்டா, அதுக்கு இப்போ தகுதியானவன் நான் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை விட்டுட்டு அடியார்களே இன்னொரு அடியார்களை பொறுப்பாக்கி கொண்டார்களா? சுப்ஹானல்லாஹ். இதுக்கு விளக்கம் சொல்லும்போது, அல்லாஹ்வின் அடியார்களை பொறுப்பாளர்களா ஆக்கி கொள்ளும் அவர்கள் தங்களது செயல்கள் சரியானது என்று அது தனக்கு பயனளிக்கும் சொல்லி நம்புறாங்களா? சுப்ஹானல்லாஹ். நீங்களுடைய நம்பிக்கை வீணானது.
அவங்க அன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்க மாட்டாங்க. உங்களை காப்பாத்த மாட்டாங்க, உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாது. அப்போ மனிதர்களை நம்பாதீங்க. அவர்களும் உங்களை மாதிரி அடியார்கள் தான். இன்னைக்கு வழிகெடுக்கிறாங்க, இன்னைக்கு சொல்றாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்பாதீங்க. மனிதர்களே, நம்பி செயல்படுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அந்த அல்லாஹுடைய விஷயத்துல முழு பொறுப்பே அல்லாஹ் இடத்துல ஒப்படைங்க. அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவ்வாறன்று பொய் தெய்வங்களாக அவர்கள் தங்களை அவர்கள் வழிபடுவதையே மறுத்து விடுவார்கள், மேலும் அவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். 19வது அத்தியாயம் 82வது வசனம். நீங்க பொய்யான தெய்வங்களை வணங்குனீங்கல்ல, மற்ற கடவுள்களை வணங்குனீங்கல்ல, அவங்க நாளைக்கு அவங்க காப்பாத்துவாங்கன்னு தானே நீங்க வணங்குனீங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்க வணங்குனீங்க, அவங்கள போய் வணங்குனீங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, நீங்க வணங்குறதையும் நிராகரிச்சிருவாங்க. 10 குறைக்கு உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லுவாங்க, நாங்க இவங்களை வணங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக அவங்க சாட்சி சொல்லுவாங்க, உங்களுக்கு எதிராக அவங்க திரும்பிடுவாங்க. எவ்வளவு அழகான வசனங்கள்! இதுக்கு மேலையும் கல்லையோ மண்ணையோ அதையோ இதையோ அவ்வாறு படைச்ச ரப்ப விட்டுட்டு வணங்குறாங்கன்னு சொன்னா, இன்னும் முஸ்லிம்களா இருந்துகிட்டு கபர்களுக்கும் உயிரற்றவர்களுக்கும் இல்ல தங்களை பெரிய ஷேகுன்னு சொல்லிட்டு முறியது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க காலில விழக்கூடிய ஷிர்க் செய்யக்கூடியவர்கள்ட்டையும் போய் விழுவாங்கன்னு சொன்னா யாரு பொறுப்பு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான அனாச்சாரங்களை விட்டோம், அநியாயங்களை விட்டோம், ஷிர்க்கை விட்டோம், குஃப்ரை விட்டோம், நிஃபாக்கை விட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா இவ்வளவு தெளிவா இந்த வசனங்கள்ல நமக்கு கிளியரா சொல்லி காட்டான். இதனாலதான் இந்த இறை மறுப்பாளர்களுக்கு மறுமையினால நரகத்தை தங்குமிடமா நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல தெரியப்படுத்துறான். 102வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இறை மறுப்பாளர்களுக்கு என்னை விட்டு என் அடியார்களை பொறுப்பாளர்களா எடுத்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? நிச்சயமா நரகத்தை தங்குமிடமா தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்த வசனம் 103வது வசனத்துல இருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, செயல்களில் மிகவும் இழப்புக்குரியோர் யார் என்பது பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அவர்கள் யார் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி போக அவர்களோ தாம் அழகிய முறையில் காரியம் ஆற்றுவதாக எண்ணிக்கொண்டு வாழ்வார்கள். அவங்களுடைய செயல்கள் என்ன வாழ்றோம், ஒண்ணுக்குமே ஆகாம போயிடும். அவங்கத்தான் இழப்புக்குரியவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் தான் தம் இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறந்தவர்கள் ஆவார்கள். எனவே அவர்களின் நல்லறங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன. எனவே மறுமை நாளில் அவர்களின் அறங்கள், அதாவது நல்ல செயல்களை நாம் எடை போட மாட்டோம். யார் அல்லாஹை மறந்து வாழக்கூடியவர்கள் வாழ்க்கைங்க வாழ்ந்தாங்க இல்லையா, இறைவனுடைய சான்ற மறுத்தாங்க இல்லையா, அவனை சந்திக்கணுங்கிறத மறந்து வாழ்ந்தாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க நல்ல செயல்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் நம்ம வீணாக்கிடுவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப உண்மையிலேயே அதாவது உழைப்பால் உயர முடியாமல் போனவர்கள் யாருண்டா, உலக வாழ்க்கையில தவறான வழியில தன்னுடைய ஆற்றலை வீணாக்கிட்டு தான் செஞ்சதையெல்லாம் நன்மைகள்னு சொல்லி எண்ணிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் தான். இவங்க இறை வசனங்களை மறுத்தாங்க, இறைவனை சந்திக்க கூடியதை மறுத்தாங்க. இதனால இவங்களுடைய உழைப்பெல்லாம் மறுமை நாள்ல விழலுக்கிரைத்த நீராக போயிருச்சு. சும்மா இறைச்சு ஊத்துனா அப்படியே கால்கள் நீரா போயிடுச்சு. அப்ப இவ்வளவு உழைப்புகள் உழைச்சும் பாடுபட்டும் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அடையாத மக்களா இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மக்கள்? இறைவனை சந்திப்போங்கிற சிந்தனையோட வாழாத மக்கள், இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். இந்த வசனத்தை பத்தி சொல்லும் போது முஸஅப் பின் ஸஅத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நான் என்னுடைய தந்தை ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, அதாவது ஸஅதுடைய மகன் முஸஅப் பின் ஸஅத்,
அவர் சொல்லி காட்டுறாரு. என்னுடைய தந்தை அவங்கள்ட்ட தந்தை சஹாபியுடைய மகன் முசாபு. அவர் சொல்லி காட்டுறாரு, செயல்கள்ல மிகவும் இழப்புக்குரியவன் யாருங்கிறத பத்தி உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நான் கேட்டிருக்கேன். இந்த 103வது வசனம் இருக்குல்ல, அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரா காஃப்ல 103வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுல ஹாரிஜியாக்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றானா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சாதரை எல்லாம் சொல்றாங்க, இல்ல அவங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆவாங்க. யூதர்கள் மௌலவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்தாங்க, கிறிஸ்தவர்களும் சொர்க்கத்தையே ஏற்க மறுத்தாங்க. அதனால அங்க உணவோ பானமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சொர்க்கத்துல பத்தி சொல்லும் போது அங்க உணவு பானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அதை ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அந்த அடிப்படை கொள்கையிலேயே மாறுபட்டவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அதனால ஹாரிஜியாக்களை பத்தி இந்த இடத்துல சொல்லல, யூத கிறிஸ்தவர்களை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா இந்த இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பின்னாடி முறிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது, ஒரு உடன்படிக்கை செய்யறது அல்லாஹ்வுடைய பேர்ல, அதை மீறக்கூடியவர்களாகவும் மாறு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க இப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய தந்தை சாதகம் இந்த ஹாரிஜியாக்கள் அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்க எல்லாம் பாவி என்று சொல்லக்கூடிய வழக்கமுடையவர்களா இருந்தாங்க. அவர்களை இறை மறுப்பாளர்கள் என்று கூறுறதில்லை. ஏன்னா அவங்க முஸ்லிம்களா தான் இருந்தாங்க. இருந்துகிட்டு மாறு செய்யக்கூடியவர்களா, அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செஞ்சா அதை நிறைவேற்றாத மக்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 4728வது ஹதீஸா வந்திருக்கு. அதுக்கடுத்து அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களையும் பஹாக் ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாதிரியான மற்ற அறிஞர்களை இந்த வசனத்துக்கு சொல்லி காட்டும் போது சொல்றாங்க, இல்ல ஹாரிஜியாக்களை பத்தியும், அதாவது இறைவனோட ஒப்பந்தம் செஞ்சா மாறு செய்யக்கூடியவர்களை பத்தியும் பேசக்கூடிய வசனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது தப்சீர் தபரில இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்களே இந்த பின்வருமான ஒரு குட்டி விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இந்த வசனத்துல யூத கிறிஸ்தவர்கள் ஆகிய அவர்களைத்தான் சொல்றது பொருந்தும். ஏன்னு சொன்னா இந்த ஹாரிஜியாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இது பொருந்தும். மற்றொரு அறிவிப்பின்படி இந்த ரூஹியாக்கள், அதாவது ஹாரிஜியாக்கள் குறித்து வேதக்காரர்களை குறித்தோ தனிப்பட்ட முறையில இந்த வசனம் அருளப்பட்டது இதுக்கு பொருளாகாது. எல்லாத்தையும் குறிச்சு, அதாவது இந்த வசனம் நபி அவர்கள் மக்காவில இருந்து மதினாவுக்கு புலம்பெயர்ந்து வருவதற்கு முன் மக்காவில் இறக்கப்பட்ட மக்சி வசனமா இருக்கு. யூத கிறிஸ்தவர்களை நோக்கி பேசுறதுக்கு முன்னாடியே இந்த வசனம் இறக்கப்பட்டது. அப்படின்னா ஹாரிஜியாக்கள் அவங்களும் தோன்றதுக்கு முன்னாடியே இது இறக்கப்பட்டது. அதனால அதாவது ஓரிரை கொள்கைய வழிபாடுகள் செய்வதற்கு சொல்லிக்கிட்டு அதை உரிய முறையில கடைபிடிக்க தவறிய அனைவருக்குமே இந்த வசனம் பொருந்தும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது இந்த மக்காவில் இறக்கப்பட்ட வசனம் இந்த அத்தியாயம். அப்ப யூத கிறிஸ்தவர்கள் மதினாவுக்கு போன பின்னாடிதான் அவங்களுடைய இது நடவடிக்கை எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி ஹாரிஜியாக்களும் பின்காலத்துல தானே வந்தாங்க. சோ இந்த வசனம் யாரெல்லாம் அல்லாஹை வழிபடுறதுல இருந்து நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த வசனம் பொருந்தும். ஏன்னா அவங்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாயிரும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். விளக்கத்தை சொல்றாங்க. அதான் சரியானதா இருக்கும். ஏன்னு சொன்னா தாம் செயல்கள் ஏற்கப்படும் அவங்க எண்ணிக்கிட்டு அவங்க செயல் செய்யறாங்க. உண்மையிலே அவர்கள் செய்தது தவறானது. அதனால அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நிராகரிக்கப்படும் அல்லாஹ் தஆலா சொல்றான். செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பாருங்களேன், மியூசிக் பண்றவங்க எல்லாம் எதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க செயல் நல்லதுன்னு பண்றாங்க. டிராமா பண்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறதுலாம் பெரிய நல்ல செயல்னு செய்யறாங்க. சினிமா பண்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, பெரிய இந்த சமுதாயத்துக்கு அவங்கதான் ரொம்ப நல்ல விஷயத்த உண்மையான விஷயத்த சொல்ல போறாங்களாம். இந்த மக்கள் எல்லாம் கேட்டு திரும்பி வாழ போறாங்களாம் அப்படின்னு அவங்க செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் என்னது, மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய மோசம், இறை நிராகரிப்பு. இதெல்லாம் இறைவன் தடுத்தது. சோ அவங்க செய்யக்கூடிய செயல்களை அவங்க சரியானதுன்னு செய்யறாங்க. உண்மையிலேயே அது ஒவ்வொன்றும் தவறானது. இது அல்லாஹ்வால்
தடுக்கப்பட்டது அப்படிங்கறது. இப்படிப்பட்ட செயல்கள் அனைத்துமே நிராகரிக்கப்படும், வீணாக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வேறு வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல 25வது அத்தியாயத்துல 23வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் செய்து வந்த செயல்களின் பக்கம் நாம் வருவோம், அவற்றை பரப்பப்பட்ட தூசிகளா ஆக்கிடுவோம். தூசி மாதிரி பறக்க விட்டுவோம். இன்னைக்கு நினைக்கிறாங்க, எத்தனையோ பாருங்களேன், போற வரையில உணவு வழங்குறது, தண்ணி குடுக்கறது, இப்படியான நிறைய இதுகள் செய்வாங்க. அப்புறம் என்னமோ நிறைய நலன் திட்டங்கள் செய்யறோம்னு சொல்லி செய்வாங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா அவங்க எதுல இருக்கிறாங்க? இறை நிராகரிப்பு கொள்கையில இருந்து பிள்ளைகள் படிப்புக்காக உதவி செஞ்சாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ணி ஃபீஸ் வாங்காம அவங்க இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இலவச மருத்துவமனை கொடுக்குறாங்க, இலவச படிப்பு கொடுக்குறாங்க, இலவசமா என்னென்னமோ செய்யறாங்கன்னு இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, விளம்பரங்கள்லயும் எதையும். ஆனா அவங்களுடைய அடிப்படை கொள்கை எதுவா இருக்குது? இறை நிராகரிப்பா இருக்கு, இறைவனை நம்பாதவங்களா இருக்கு. ஆனா அவங்களுடைய தொழில்கள் எப்படி இருக்கு? இறைவன் தடுத்ததா இருக்கு. அப்ப இவங்களுடைய செயல்கள், நல்ல செயல்கள் செஞ்சாலும் அதை பூரா அல்லாஹ் தஆலா செஞ்சிருவான், நிராகரிச்சிருவான். அவங்களுடைய அடிப்படை கொள்கை சரியில்லாதனால, இறை வழியில இல்லாதனால அவங்களுடைய எல்லாமே நிராகரிக்கப்படும். மறுமையில அதை பூரா அல்லாஹ் தஆலா அவங்க செயல்களின் பக்கம் நம்ம பாக்குறதுக்கு வருவோம். அதெல்லாம் நமக்கு மாற்றமா இருந்ததுனால, நாம தடுத்தவைகள் பக்கம் அவங்க இருந்ததுனால அவங்களுடைய எல்லா செயல்களையும் பரப்பப்பட்ட தூசியா ஆக்கிடுவோம் அப்படின்ற முகத்தெல்லாம் சொல்றோம். அப்ப ஒருவை கொள்கையை மருத்துவர்களுடைய நற்செயல்கள் பாலைவனத்துல தென்படக்கூடிய காணல் நீரை போன்றே. தாகம் உள்ளவன் அது தண்ணீர்னு சொல்லிட்டு நினைச்சு ஓடுவான். இறுதியில அங்க ஓடி போய் பார்த்தா அது ஒரு பொருளாவே இருக்காது. அது மாதிரி இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் காணல் நீரா போயிருந்து 24வது அத்தியாயத்துல 39வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ இறைவனை மறுத்து வாழ்ந்தக்கூடியவங்க நல்ல செயல்கள் செஞ்சாலும் காணல் நீர் மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதத்தான் 1வது வசனம் 103வது வசனத்துல இந்த சூரால அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே செயல்களோட மிகவும் இழப்புக்குரியோர் யாருங்கிறத பத்தி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு நீங்க கேளுங்க, கேட்டு அந்த மக்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க செஞ்சது பூரா அப்படியே அந்த காணலுக்கு இறைக்கப்பட்ட நீர் மாதிரி ஒண்ணுமில்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, நாம செய்யக்கூடிய நல்ல அமல்களும் ஏற்றுக்கொள்ளணும்னா முதல்ல இறை நம்பிக்கை இருக்கணும். இறைவனை நம்பக்கூடியவர்களா இருக்கணும், மறுமையை நம்பக்கூடியவர்களா இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா முந்திய வசனங்கள்ல நான் சூர் ஊதப்படும், உங்கள் அனைவரும் ஒன்று சேர்ப்போம், உங்களை நம்ம விசாரிப்போம், முன்னால் உள்ளவங்க பின்னால் உள்ளவங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ப்போம், அதுல ஒருத்தர் கூட விட மாட்டோம்னு சொன்னான். சோ அப்ப இந்த அடிப்படை கொள்கையில முதல்ல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால்தான், இறைவனை நம்பி நம்ம நல்ல செயல்கள் செஞ்சாதான் அதுக்கு ஈடேற்றம் இருக்கு, அல்லாஹ்வால் அங்கீகாரமும் இருக்கு. அது இல்லாம எவ்வளவு நல்ல செயல் செஞ்சாலும் அது விளக்கை அரைச்ச நீர் மாறி வீணா போயிரும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இப்ப பாக்குறோம். அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். 103வது வசனத்துக்கு நம்ம விளக்க பார்த்திருக்கோம். 104வது வசனத்துக்கு அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கத்தையும் விளக்கமும் சொல்றாங்க. டைம் முடிஞ்சிட்டனால நம்ம 104வது வசனத்துல இருந்து நம்ம அடுத்த மீட்டிங்ல நம்ம சந்திப்ப பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியவன்களாக எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். உண்மையாக உன்னை முழுமையாக ஈமான் கொண்டவர்களாக ஆக்கி அழகிய நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாக, மறுமையை நம்பக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் உன்னை இன்ஷா அல்லாஹ் மறுமையில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் மீது புரிந்த அறுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், நீ எங்கள் மீது புரிந்த அறுக்கொடை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.